2004 ஆசிரியர் நியமனம் துணுக்காய் பிரதேசத்தில் விநாயகபுரம் GTMS என்ற பாடசாலையில் நியமிக்கப்பட்டோம். அந்த பாடசாலை மிகுந்த வெப்ப வலய பிரதேசம். மரந்தடியே அந்த பாடசாலையில் ஒன்றுமில்லை, ஒரு பொட்டில் மட்டும் இருந்தது. அப்போ நான் நியமனம் கிடைத்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த போதே நான் சரியான இதுக்கு ஆளானேன். ஏனென்றால் இந்த இடத்துல எப்படி நான் என்னுடைய ஆசிரியர் பயணத்தை தொடரப்போகிறது அந்த அடுத்த நாளே முதல் செய்த வேலை அந்த பாடசாலையிலே ஒரு குறிப்பிட்ட அளவு மரங்களை நட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகிட்ட கேட்டு அதை ஆரம்பித்தது. அந்த பாடசாலை அந்த ஆசிரியர் பணி தான் என்னை இந்த இப்படியான இந்த இதுக்குள்ள கொண்டது காரணம். நீங்கள் ஆசிரியர் மாணவர்கள் இதுக்கு இருக்கபடியா உங்களுக்கு நான் இந்த கதை உங்களுக்கு பூரணமாக உங்களுக்கும் உதவி புரியும் என நம்புகிறேன். அந்த பாடசாலையில் ஒரு 10 வெப்பங்கள் நட்டி தண்ணி ஊற்றி பார்த்தேன், அது விரவில்லை, பட்டு விட்டு எந்தெந்த இடத்துல உப்பு தண்ணி. அப்போ புலிகள் இருந்தார்கள். அந்த நாங்கள் வேலை செய்த காலத்திலே புலிகளுடைய கட்டுப்பாடு. அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி இந்த இடத்துல மரத்தை உருவாக்கலாம் என்று தீவிரமாக ஆராய்ந்து அந்த இருந்த இடம் துணுக்காய் நகர பகுதி என்று சொல்லுவார்கள். நகரத்திலே இப்போ எங்கள் வீட்டு பக்கத்திலே புலிகளுடைய முகாம் இருந்தது. அந்த முகாமிலே இந்த ரம்முகள் வெட்டி மண்ணெண்ணெய் விரல்கள் வெட்டி அடக்கி இருந்தார்கள். அப்போ அந்த விரல்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு 10 விரல் திரை சொல்லி மண்ணெண்ணெய் விரல் பாதியாக வெட்டி தந்தார்கள். அதுக்கு மண்ணை நிரப்பி இப்போ மரக்கன்றுகளை வளர்த்து போட்டு ஒவ்வொரு நாளும் குளிக்க அதுக்கு ஊற்றி வளர்த்து பெரிய மரமாக்கி போட்டு கிட்டத்தட்ட 10 அடி 12 அடி மரமாக்கி போட்டு அதை கொண்டே அந்த பாடசாலையில் நாட்டினேன். அப்போ நாட்டி இன்னைக்கு அந்த பாடசாலை ஒரு சோலையான பாடசாலையாக இருக்குது. அப்போ அந்த பாடசாலையில் 9 வருடங்கள் கைப்பற்றி போட்டு தான் வந்தாங்க. நிறைய கேட்டு அந்த பாடசாலை ஒரு சோலையான பாடசாலையாக இப்போ பிள்ளைகள் எல்லாரும் மரத்துக்குள்ளே இருந்து படிக்கிற ஒரு பாடசாலையாக நாங்கள் நேரடியாக அந்த பாடசாலையில் இருந்து வந்தது கோப்பா கிறிஸ்டிய கல்லூரி. கோப்பா கிறிஸ்டிய உங்களுக்கு தெரியும், மரங்கள் தான் அங்கே முழுக்கவே இருக்கு. அங்கே நிலவையே பார்க்க முடியாது, ஒரே முழுக்க மரங்கள். அதுக்கு காரணம் அந்த முன்னர் பணிபுரிந்த அதிபர்கள் அவர்களுடைய தியாகம். அதால் அந்த பாடசாலைக்கு நுழைந்தாலே நிறைய மரங்கள் இருக்குது. அப்போ எனக்கு அங்கே மரங்களை நடவும் என்ற தேவை ஏற்படவில்லை. அப்போ எங்களை தகவல் தொழில்நுட்பத்திலே நான் ஒரு கம்பெனியும் ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறேன். சொல்லவில்லை, இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஃப்ளாஷ்நெட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் ஊடாக நாங்கள் வெப் டிசைனிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அது அந்த ஐடி சார்ந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதில் ஒரு 5-6 பேர் வேலை செய்திருக்கிறார்கள், ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அப்போ அதில் எங்களுக்கு ஒரு கணிசமான அளவு வருமானம் கிடைத்து கொண்டிருந்தது. இப்படி நாங்கள் கொண்டிருக்கிற நேரத்தில் 2020ஆம் ஆண்டு கொரோனா காலம் வந்தது, லாக்டவுன் வந்தது. எங்களுக்கு வீடுகளுக்கு முடங்கி இருந்தோம். ஏராளமான நேரம் கைவசம் கிடைத்திருந்தது. அப்போ என்னட்ட இதை ஆரம்பிக்க என்னட்ட அந்த இதில் வர வருமானத்திலே ஒரு பகுதியை இந்த சமூகத்துக்கும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசித்து கொண்டு கேட்க, அங்கே ஏற்கனவே துணுக்காயில் செய்த வேலையை திருப்பி தொடங்குவோம் என்று நாங்கள் கொஞ்சம் மண்ணெண்ணெய் விரலில் விலைக்கு வாங்கி அதை வெட்டி மண்ணை போட்டு மரக்கண்டை வளர்த்து போட்டு இந்த நட்டு போட்டு அதை இந்த முகப்புத்தகத்தில் போட்டு விட்டேன். அப்போ போட்டு விட்டால் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தந்தார்கள். புங்குழலியில் இருந்து ஒரு வெளிநாட்டால் வந்தால் கேட்டால் தனக்கு இப்படி ஒரு 100 பேரை செய்து தாரீங்களா அது சொல்லி ஒரு 1,50,000 ரூபாய் பணத்தை தந்திருந்தார். நாங்கள் அதில் அந்த பணத்தை பயன்படுத்தி, அவர் 100 பேரல் கேட்டால் அந்த பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தி 300 பேரலை செய்து அதை உருவாக்கினோம். அப்படியே செய்து போய்கொண்டு கேட்க எங்களுடைய தோட்டத்திலே நிறைய கண்டுகள் சேர்ந்து கொண்டிருந்தது. அப்போ வேப்பங்கண்டு எல்லாம் நிறைய சேர்ந்து வந்தது. இப்போ இந்த முதலாவது கண்டை யாரை கொண்டு நடுவோம் என்று சொல்லி பார்த்து கொண்டு கேட்க, கலாநிதி ஆறுதிருமுருகன் ஐயாட்ட போய், சார் உங்களோட கையால் முதலாவது மரத்தை எங்களுடைய தேசத்தில் நீங்கள் நாட்டி விடணும் என்று கேட்டு, அவர் அது எந்த மரபுமின்றி அவருடைய மூலிகை தோட்டம் நாவக்குழியில் இருக்குது. அந்த தோட்டத்தில் 100 வேப்பங்கண்டு நட சொல்லி என்னை கேட்டிருந்தார். இந்த முதலாவது கண்டை தான் தன்னுடைய கையால் நட்டு விடுன்னு சொன்னார். அப்போ அந்த கண்டை
அவர் தன்னுடைய கையால் நாட்டினார். அந்த கைராசி இன்றைக்கு பெரிய லெவலில் வந்திருக்குது. இந்த தருணத்திலே அந்த ஐயாவை நான் மனதிலே நினைத்துக் கொள்கிறேன். இந்த இப்படி ஆரம்பித்து போய்கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு தேவை வந்தது. நான் தனியாளாக இதை செய்கிறத விட ஒரு நிறுவனமாக அமைத்தால் அதுக்குரிய செயற்பாடுகள் இன்னும் பெரிய லெவலில் இருக்கும், பெரிய அளவில் இருக்கும், அங்கீகாரமும் பெருசாக இருக்கும் என்பதற்காக ஒரு நிர்வாகம் ஒன்றை அமைத்தோம். என்னுடைய நண்பர்களை அதில் இணைத்து அந்த நிறுவனத்துக்கு கிரீன் லேயர் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ற பெயரை சூட்டி அதை வழிகிழக்கு இந்த பிரதேச செயலகத்தில் பதிவு செய்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ற இதில் பதிவு செய்து வங்கி கணக்கிலக்கம் எல்லாம் ஆரம்பித்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்க ஒரு இலக்கை நிர்ணயித்தோம். 10,000 மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு இலக்கை தீர்மானித்தோம். இந்த 10,000 மரத்தை நட ஒவ்வொரு பாடசாலை ரீதி இப்போ முதலாவது தெரிவாக நாங்கள் பாடசாலையை தெரிவு செய்தோம் என்றால் அந்த பாடசாலையில் என்னுடைய மாணவ செல்வங்கள் அந்த வெயிலே அந்த நிம்மதியாக மகிழ்ச்சியாக கற்பித்தலில் ஈடுபடணும் என்பதற்காக பாடசாலையை தெரிவு செய்தோம். ஒவ்வொரு பாடசாலையிலும் 10-20 மரங்கள் என்ற ரீதியிலே கொஞ்சம் மெதுவாகவே நாட்டி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் சென்றது நாங்கள் இந்த 10,000 மரங்களை நாட்டி முடிப்பது. அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு புத்தூக்கம் வந்துட்டுது. அப்போ என்ன செய்தோம்னா அந்த 10,000க்கு பின்னால் இன்னொரு சைவரை சேர்த்தால் 1,00,000 மரத்தை நடுவோம். அப்போ அந்த நேரத்தில் நிமிர்ந்து பார்க்க எங்களுக்கு பெரிய பயமாக இருந்தது. 1,00,000 நடுவோமா என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றா எங்கள்கிட்ட ஒரு வளங்களும் இல்லை, எங்கள்கிட்ட காணி இல்லை. நானும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். காணி இல்லை, வாகனம் இல்லை, எதுவுமே இல்லை. நடுவுமான ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயே ஒரு யூடியூப்பை சேர்ந்த ஒருவர் எங்களை காணொலி மூலம் தவகரன் என்பவர் எடுத்து போட்டிருந்தார். அதன் மூலம் அந்த புலம்பெயர் உறவுகளை தேடி வர தொடங்கினார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் ரூபாய் நிதியை அன்பளிப்பாக ஒவ்வொருத்தரும் 50,000 20,000 என்று கொண்டு நாங்கள் விரைந்து செயற்பட தொடங்கினோம். அவர்கள் வேற விரைந்து செயற்பட தொடங்கி கடந்த வருடம் கார்த்திகை மாதம் அந்த 1,00,000 மரத்தையும் நாட்டி முடித்திருக்கிறார். அப்போ இப்போ இன்னும் ஒரு புத்தூக்கம் இன்னும் ஒரு சைவரை பின்னால் சேர்த்திருக்கிறோம். 1 மில்லியன் மரங்களை நடவும் இப்போ 1,10,000 மரம் போய்கொண்டிருக்குது. இது இப்படியே போய்கொண்டிருக்குது. இந்த மரம் நடுகைக்கு என்னென்ன முறைகளில் மரக்கட்டளை உருவாக்குறோம் என்பதை பார்த்தா விதைகளை சேகரிக்கிறோம். அது எவ்வாறு இருந்தாலும் உங்களுடைய மாணவர்களை பயன்படுத்துகிறோம், பாடசாலை மாணவர்களை மற்றும் இயற்கை ஆர்வலை பயன்படுத்துகிறோம். அதை விட குறைந்த விலையிலே மரக்கன்றுகளை வாங்குகிறோம். சில பக்கத்தில் இருக்கிற நர்சரி வழியை அந்த மரக்கன்றுகளை குறைந்த விலையிலே வாங்கி அதை எங்களுடைய பெரிய பைகளிலே மாற்றி அது வளர்க்கிறோம். அது ஒரு முறை. அடுத்தது இந்த எங்களுடைய வனவிலங்கு மரக்கூட்டு தாபனம் 2 இருந்து இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். இவைகளை நாங்கள் அந்த மரக்கன்றுகளை உருவாக்குற முறைகள். மற்றது நாங்கள் ஒரு புதிய நாங்கள் பாவிக்கிற மரநடுகை முறை எல்லாரையும் கவரக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்னா பெரிய மரங்களாக வளர்க்கிறோம். எங்களுடைய தோட்டத்தில் வைத்து மண்ணெண்ணெய் பெறலில் கிட்டத்தட்ட 15 அடி 10 அடி மரங்கள் பெரிய அளவில் வளர்த்து இந்த ரெடிமேட்டாகவே கொண்டே மரங்களை நாட்டி அதால் பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கு. அப்போ எங்களுடைய மரங்கள் இன்றைக்கு 95% மரங்கள் தப்பி பிழைத்து பெரிய மரங்களாக வந்துருக்கு. அது பெரிய சாதனையாகவே நாங்கள் பார்க்கிறோம். கோப்பாய் சந்தியில் இருந்து கைதடிக்கு போகிற வழியில் இருக்கிற கிட்டத்தட்ட 1000 மரங்கள் அதில் நாட்டியிருந்தோம். பெருமளவான மரங்கள் தப்பி அதில் வந்திருக்கு. நீங்கள் அதில் பயணம் செய்யும்போது பார்க்கலாம். யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு முன்பாக அந்த சைக்கிள் நிறுத்துகிற இடத்துல இருக்கிற அதில் ஒரு 24 மரங்கள். அது இப்போ எனக்கு சொல்லவே ஞாபகம் வராத அவ்வளவு எண்ணிக்கையான மரங்கள் எல்லா பாடசாலைகளிலும். சென்ட் பேட்ரிக்ஸிலேயே 200 மரங்கள், வட்டுக்கோட்டை எப்னா கொளிச்சியில் 200 மரங்கள், ஒவ்வொரு பாடசாலையிலுமே நாட்டி. நாங்கள் நாட்டாத பாடசாலைகளே இல்லை என்ற அளவுக்கு எல்லா பாடசாலைகளும் நாட்டியிருக்கிறோம்.
அப்படி அப்படி அந்த இந்த முறையை பயன்படுத்தி கொண்டிருக்க எங்களுடைய அரச கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, எங்களுடைய பிரதேச செயலகங்கள் 15 பிரதேச செயலகங்கள் இருக்குது. அந்த பிரதேச செயலகங்கள்லேயே வந்து சூழல் தினம் பெறும், சுதந்திர தினம் பெறும், ஓசோன் தினம், எல்லா தினத்துக்கும் மரம் நடுகை செய்ய சொல்லி அங்கே மத்திய அரசுகிட்ட இருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் பெறும். அவர்களுடனே மரக்கண்டை வந்து இலவசமாக பெறுவதற்கு வந்து அவர்களிடம் நிதி வளம் இருப்பதில்லை. பிரதேச செயலாளரிடம் எந்த விதமான நிதி வளம் இருப்பதில்லை. அவர்களுக்கு எப்படியாவது பெற்று நடந்து கொண்டால் அவர்கள் உடனே நாடுவது எங்களைத்தான். ஏன்னா நாங்கள் முற்று முழுதாகவே இலவசமாகத்தான் அந்த மரக்கன்றுகளை எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பொறிமுறை ஊடாக ஏராளமான மரக்கன்று வெளியே நடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் கோயில்கள், வைத்தியசாலை என்ற சொல்லிக்கு எங்களுடைய வைத்தியர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஏராளமான வைத்தியர்கள் எங்களுக்கு பின்னாலே நின்று ஊக்கமளித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் என்னென்றால் இந்த எங்களுடைய தேசத்தில் வந்து பசுமை நிலைமை ஏற்படுத்தணும் என்றதுக்காக முன்னுக்கு வராமல் எனக்கு பின்னுக்கே இருந்து உதவி புரிந்து கொண்டிருக்கிற ஏராளமான சத்திர சிகிச்சை நிபுணர்கள், பொது வைத்தியர்கள் என்று ஏராளமாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்குள்ளேயே ஏராளமான மரக்கன்றை நாட்டியிருக்கிறோம். அவர்களே அந்த அவர்களுக்குள்ளே ஒரு சங்கம் இருக்கிறது, மருத்துவ சங்கம் என்று. அந்த சங்கத்தாலேயே ஒவ்வொரு வைத்தியசாலை கூடாவும் எல்லாம் வந்து எங்கள மரங்களையே எடுத்தெடுத்து அவர்கள் கூட அதை நாட்டி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் செய்திருக்கின்ற ப்ரொஜெக்டுகளை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய பிரதானமானதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அதில் வந்து இந்த வைத்தியர்களுடைய ஆலோசனைப்படி முழுநெல்லி, உங்களுக்கு தெரியும், முழுநெல்லி வந்து இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் அதிகம் தேவைப்படுற ஒரு கனியாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் இந்த வெப்பநிலை அதிகரிக்கின்றது. வெப்பநிலையால் மக்கள் இறக்குற நிலைமை யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு கடந்த வருடம் 7 பேர் இறந்தது. இந்த வருடம் 2 பேர் இறந்தது. இன்னும் இருக்குது, வெப்பநிலை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த மாதங்களே அதிகரிச்ச வெப்பநிலை இருக்குது. இந்த ஏன் இறக்குறார்கள் என்று பார்த்தா வெப்பநிலை அதிகரிப்புக்கு ஏற்ப அதை ஈடு செய்யக்கூடிய உடலில் இருக்கிற நீர்ச்சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கு. அப்போ வெப்பம் அதிகரிக்க நீர்ச்சத்துக்களை அந்த வெப்பம் உறிஞ்சி கொண்டிருக்கும் போது இரத்த ஓட்டம் படுவேகமாக அதிகரிக்கும் போது மரணம் சம்பவிக்கும். அது கூடுதலாக வயது வந்தவர்களை தான் கூடுதலாக தாக்கும். இளமாக்களை வந்து கடுமையான வெப்பத்தால் அதிக களைப்படைந்து ஒன்றுக்குமே இயலாத அளவுக்கு செல்கிறார். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த வெப்பத்துக்காகத்தான் பாரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரோம். அதிலே ஒன்று இந்த நெல்லிக்காய் அந்த வெப்பத்தால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு பிரதான தீர்வாக இருக்குது. முழுநெல்லி, அந்த அரைநெல்லியில் முழுநெல்லி, இந்த கச்சல் நெல்லி. இப்போ நாங்கள் இப்படி ஒரு செயற்திட்டத்தை தொடங்க போகிறோம்னு ஆளுநருக்கு அறிவித்தோம். இப்படி செய்ய போகிறோம்னு சொன்னோம். அவருடனே சொன்னார், அதை தொடங்கிக்க சொல்லும்போது நான் வந்து முதலாவது மரத்தை நாட்டி வைக்கிறேன் வந்து. அப்போ அவர் வந்து கோப்பாய் பிரதேச செயலகத்தில் வந்து தானே வந்து நாட்டி விட்டு அதை தொடக்கி வைத்தார். அவரும் எனக்கு பூரண ஆதரவை தந்து கொண்டிருக்கார். அப்போ இன்றைக்கு 4000 நெல்லியை நாட்டு முடிச்சிருக்கிறோம். 4000 முழு நெல்லி. இப்போ அது 10,000 நெல்லி நடணும். அது ஒரு ட்ரக்கில் போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி பனங்கொட்டை நடுவது வந்து எங்களுடைய தேசத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேசத்தின் மிகப்பெரிய வளம் பனை வளம். பனை வளத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா கடந்த வருடம் இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். எங்களுக்கு ஒரு விருது வழங்கி கௌரவித்தார்கள் தஞ்சாவூரில், நம்மாழ்வார் மக்கள் இயக்கம். அதில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏனைய மரநடுகை செய்கிற குழுக்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள். என்னையும் அந்த இணையத்துக்கூடாக தெரிவு செய்து அழைத்திருந்தார்கள். அதுக்கு போயிருக்கேக்கு இந்த மிக குறைந்த அளவு மரத்தை நாட்டியிருந்த நபர் என்ற அடிப்படையில் நான் அதில் இருந்தேன். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கணவர் வந்திருந்தார்கள். அவர்கள் 5 லட்சம் 10 லட்சம் மரங்களை எல்லாம் நாட்டியிருந்தார்கள். அவர் என்ன கேட்டார்கள், நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனை மரம் நட்டிருக்கிறீங்க? அப்போ நான் அங்கே போய்க்க 1 லட்சம் வரை முடிகிறேன், 1 லட்சத்துக்கு கிட்ட இருந்தது. அப்போ அவர் சொன்னார், தாங்கள் 10 லட்சம் நட்டிருக்கிறோம், தங்களுக்கு மத்திய அரசே பாரத ரத்னா விருது
மாநில விருது, எத்தனையோ விருதுகளை சொன்னார்கள் தங்களுக்கு தந்திருக்கின்றது. நீங்கள் எத்தனை விருது பெற்றிருக்கிறீர்கள்? நான் இதுதான் என்னுடைய முதல் விருது என்று சொன்னேன். எங்களுக்கு இங்கேயே அப்படி இந்த விருது எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த அரசாங்கமும் இதுவும் சுற்றுச்சூழலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மிக குறைவு என்றதை சொல்லி காட்டு. அப்போ அங்கே எல்லாம் ஊக்கப்படுத்துகிறார்கள், எல்லாம் இப்படி செய்கிறார்களை ஊக்கப்படுத்தி அங்கே பெரிய ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் ஏராளமான குழுக்களாக பிரிஞ்சிலிருந்து பிட்டுமளவு மரங்களை நட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வருஷமும் வேறு ஒரு நிறுவனம் கூப்பிட்டது. நாங்கள் போகையில் என்ன காரணம் என்றால், நான் இந்த ஆசிரியர் தொழிலிருந்து அடிக்கடி வெளிநாடு செல்வது சரியான கஷ்டமாக இருக்குது. போய் வேற நோக்கு சம்பளம் வெட்டப்படுது, மற்றது லீவ் எடுக்க வேண்டி இருக்குது. அப்படி எதால் அப்போ அங்கே போய் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பெனையை பற்றி இன்னும் கூடுதலான தகவலை சொன்னார்கள். பெனை எங்கெண்ட நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுல மிக ஒரு பெரிய பங்கை வகிக்குது. இப்போ அது ஒவ்வொரு பெனைன்ற அமைப்பு கடவுள் எப்படி அமைச்சிருக்கிறாருல்ல, அந்த ஒரு புனலை தலகுல வானத்தை நோக்கி பார்த்த மாதிரி அந்த இலைகள் எல்லாம் அப்படி அமைச்சிருக்குது. மழை பெய்யக்கு அந்த ஓலைகள் எல்லாம் அந்த தண்ணியை ஏந்தி நடுமையத்துக்கு கொண்டு வரும். நடுமையத்துக்கு கொண்டு நடுமையம் என்ன செய்யும்னா, அந்த தண்ணி எவ்வளோத்தையும் ஃபில்டர் பண்ணி அப்படியே அந்த தண்டு கூடாக நேரடியாகவே நிலத்தடி நீரை கொண்டு செல்லும். அப்போ அதை அவர்கள் எங்களுக்கு அந்த இதை விளங்கப்படுத்தி காட்டுங்க. அதை விட பெனை இந்த மின்னல் விழுகிற காலங்களில் அதுதான் எங்களை பாதுகாக்கு. இப்போ இன்றைக்கு மத்திய அரசு இந்தியாவில் இல்லாடவும் பெனையை நடத்தி சொல்லியிருக்கிறது அந்த மின்னல்ல இருந்து ஆக்களை பாதுகாக்கும். ஆனால் இந்த தேசத்தில் இது இந்த இயற்கை தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, பெனன் விதைகளை நடவும் என்ற ஒரு இது மற்ற பெனை தொடர்பான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். மற்றதெல்லாம் பெனை அது அந்த நன்மை தரும், இது தரும், அது தரும். ஆனால் அந்த எங்கள்கிட்ட நிலத்தடி நீருக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னதை அங்கே போய்த்தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ பெனையை நடவும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பெனை திருவிழா என்ற பேரில் பெனன் விதைகளை நட்டு கொண்டு வரோம். பெனை திருவிழா என்ற ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 70,000 அல்லது 1,00,000 பெனன் விதைகளை அரச நாணயங்களில் நட்டு கொண்டு வரோம். இதுவரைக்கும் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட பெனன் விதைகளை நாட்டி முடிச்சிருக்கிறோம். இது ஒரு ட்ரைக்கில் போய்க்கிட்டு இருக்குது. அடுத்து அப்போ இந்த இப்படியே போகிற அமைப்பை நாங்கள் இனி இப்படியே கிராம லெவலில் வச்சுருக்காம அடுத்து சர்வதேச லெவலில் கொண்டு போகணும் என்ற முயற்சிக்காக எங்களுக்கு ஒரு அலுவலகம் ஒன்று தேவைப்பட்டது. அப்போ நீர்வேலியிலே ஒரு பெரிய ஒரு காணியிலே நாங்கள் இந்த மிரக்கண்டு உற்பத்தி செய்கிற இடத்திலேயே ஒரு அலுவலகத்தை தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு ஒரு அதிபர் ஒரு ஆள் ஓய்வு பெற்றபின் எங்களோட இணைந்திருக்கிறார். அவர் முகாமையாளராக இருக்கிறார். இன்னும் 2 பேர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு பெரிய டீமே இப்போ வேலை செய்யுது. ஒரு அலுவலகம் இருக்குது. நீங்கள் விரும்பினா அந்த மிரக்கண்டு தோட்டத்தை போய் பார்வையிடலாம். நான் நீர்வழி கந்தசாமி பக்கத்தில் தான் அந்த பாதையால் போனால் அதில் ட்ரெயினில் 2 போட் போட்டிருக்கு, யாரும் பார்க்கலாம் அங்கே இந்த முயற்சியை. இதை போல் நீங்களும் ஆசிரியர்கள் என்ன, இப்போ நான் ஒரு ஆசிரியர், இப்போ உங்களுக்கு முன்னுக்கு பேச எடுத்துக்கொண்ட அந்த விஷயமே அதான். நான் ஒரு ஆசிரியர், என்னால் என்ன செய்ய முடியும்னு தான் எல்லாரும் கேட்பேன். நான் ஒரு சாதாரண ஆள், என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு எந்த பவரும் இல்லை. ஆனால் நான் மனதால் நினைக்கும் இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்யணும். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுநருக்கு இல்லாத அதிகாரம், ஒரு அரசு அதிபருக்கு இல்லாத அதிகாரம், ஒரு பிரதேச செயலருக்கு இல்லாத அதிகாரம், ஒரு அதிபருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு மிகப்பெரிய படை மாணவர் படை. அந்த மாணவர் படை எப்பவும் எங்களை பாதுகாக்கும், எப்பவும் எங்களை நாங்கள் செய்கிற வேலைகளுக்கு உதவி புரியும். மற்றது எங்கே போய் நாங்கள் மரநட போய் கதைச்சாலும் நான் ஒரு ஆசிரியர் என்றதை முன்னிலைப்படுத்தி சொல்லிக்க அவர்கள் அதுக்குரிய முதன்மையான வழி விடுதலை விடுகிறார்கள். அதை முன்னிலைப்படுத்தி செய்கிறார்கள். வைத்தியரிடம் சென்றால் என்ன, ஆளுநரிடம் சென்றால் என்ன, யாரிடம் போனாலும் நான் ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறோம் என்றால் உடனே வாங்க, உடனடியாக நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லி அங்கே வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அது காரணம் ஆசிரியர் தான். இப்போ நீங்கள் ஆசிரியர் என்று குறைவாக மட்டும் நினைத்திடாதீங்க. நீங்கள்லாம் மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு ஆயுதம். உங்களால் தான்
இந்த தேசத்தை மாற்ற முடியும். அந்த இந்த பேச்சில் அந்த முக்கியமான கருத்து அதாகத்தான் இருக்கும். ஒரு சாதாரண ஆசிரியராலேயே மிகப்பெரிய வேலைகளை செய்ய முடியும். அதான் இன்றைய சுற்றுச்சூழல் தினத்திலே நான் உங்கள் மனதிலே விதைத்துக் கொள்கிறேன். மற்றது இன்றைய இந்த சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மாணவ செல்வங்கள்லாம். இந்த மாணவ செல்வங்களுடைய மனதிலே சுற்றுச்சூழல் தொடர்பான எண்ணங்களையும் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டிய விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய வகுப்பிலே போய் விதைக்க வேணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஒவ்வொரு பாடசாலைகள் தோறும் ஒவ்வொரு மாணவருக்கும் 5 கன்றுகள் வீதம் நாங்கள் வழங்கி அவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறோம். இந்த 5 கன்றில் ஏதாவது ஒரு காயை காய்ச்சி எங்களுக்கு அந்த காயை கொண்டு வந்து தந்தால் உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய பரிசு தருவோம் என்று. அப்போ இப்போ எங்கள் பாடசாலை அயல் பாடசாலைகள் எல்லாத்துக்கும் வழங்கி பிள்ளைகள் அதை எடுத்து படம் எடுத்து போட்டு கொண்டே இருப்பார். சில பிள்ளைகள் 5 பட்டு போச்சுன்னு சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் தந்தீங்களா 5 பட்டு போச்சு, சிலது 5 படாமலும் இருக்கணும், 2 பட்டுட்டது 3 பட்டுட்டு அப்படிலாம் சொல்லுது. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்க மனதில் நாங்கள் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்ன்ற அந்த எண்ணக்கருவை விதைச்சிருக்கிறோம் என்றதில் பெருமை கொள்கிறோம். அடுத்தது எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் சுற்றுச்சூழலில் கிணக்க பிற்போக்கான நிலைமைகள் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மரத்தை வீட்டை நடக்கூடாது, இப்போ முழு நெல்லி நட்டால் வீட்டை காசு வராதுன்னு சொல்லுவார். சிவப்பு வாழை நடுறையில் செவ்வளை கொண்ட முன்னுக்கு நடக்கூடாது, அப்படி எவ்வளோ காரணம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்போ எனக்கும் பயம் ஒன்று இருந்தது. இப்போ ஆக்களுக்கு இந்த மரத்தை நடுங்கோன்னு சொல்லவும் இப்படி பயம் இருந்தது. இப்போ நான் கிணவர்கிட்ட கேட்பேன், ஐங்கரநேசன் சார்கிட்ட கேட்பேன், மரம் தொடர்பான எல்லார்ட்டையும் கேட்பேன், இது உண்மையா, இப்படி மூட நம்பிக்கை உண்மையா, இந்த வீட்டில் நடக்கூடாதா? அப்போ இந்தியாவிலையும் கேட்டேன், கிணவீரோட கேட்டால் அது முற்றுமுழுதாக போய் மூட நம்பிக்கை. எந்த ஒரு மரமும் மனிதர்களுக்கு துரோகம் விளைவிக்காது, எல்லாம் நன்மை செய்யத்தான் எங்களுடைய மரங்கள் இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகளை களையணும் எங்களுடைய மனதில் இருந்து. அப்போ நெல்லி மரங்கள் கூட இன்றைக்கு நாங்கள் எல்லா வீடுகளையும் நட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக வருமானம் தரக்கூடியதும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுமான நெல்லி மரம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் தொடர்பாக இந்த பொலித்தீன் தொடர்பாக சொன்னார்கள். அதிலேயும் அங்கே யாழ்ப்பாணத்திலே ஒரு மூட நம்பிக்கை இல்லை, அவையின் ஒரு செயற்பாடு இருக்குன்னா சுற்றுச்சூழல் தொடர்பாக கதைப்பார்கள், எல்லாம் வாசிப்பார்கள், பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் தங்கண்ட வீட்டை அப்படி ஒரு தேவை ஒன்று வந்தால் அந்த தடையை மீறிடுவார். பொலித்தீன் எரிக்கக்கூடாது, பொலித்தீன் எரிச்சா சூழலுக்கு கூடாது எல்லாத்துக்கும் கூட்டத்திலையும் சொல்லுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் வீட்டில் இருந்தால் நைஸாக கூட்டி போட்டு எரிச்சிட்டு போகுது. இந்த தனக்குன்ற ஒரு விரையக்க அதை செய்துட்டே போயிடுது. கள்ள மண்ணை ஏற்றக்கூடாதுன்னு எல்லாம் வழியில் சொல்லுவார்கள். ஆனால் தங்களுக்கு வீடு கட்டைக்கு ஒரு மண் எல்லாரை கொண்டு வந்து பறையுது. அது இந்த தனக்குண்டே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும், அதுக்கு ஒன்றும் இல்லை, அது வழியில் அது மட்டும்தான். அப்போ எல்லா மனப்பாங்குகளும் மாற்றம் அடையவரும் எங்களுடைய தேசத்தில். கேரளாவுக்கு சென்றிருந்தோம். கேரளாவில் எங்கே பார்த்தாலும் பசுமை கொளித்து கொண்டிருந்தது. அப்போ அங்கே உள்ள பேராசிரியரோடு கதைச்சம், இது எப்படி இதை செய்தார்கள், அவர் அந்த கேரளா முந்தி எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு ஒரு படத்தில் காட்டினார். கிட்டத்தட்ட எங்கள் தீவக பிரதேசம் எப்படி இப்போ இருக்குதோ அப்படித்தான் அந்த கேரளா இருந்தது. அப்போ அங்கே இருந்த முதலமைச்சர் என்ன செய்தாருன்றா, தண்ணிகளை லொக் பண்ணினார். அந்த மழை நீர் கடலுக்கு கலக்கிற தண்ணிகளை அந்த நிலங்களுக்குள்ளேயே லொக் பண்ணி தண்ணியை தேக்கினார். தேக்கித்தான் கேரளா இன்றைக்கு இந்த நிலைக்கு உலகத்திலேயே பசுமை கூடிய இடமா கேரளா ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குளங்கள் கூட மூடப்பட்டு கொண்டு வருது. ஏற்கனவே முந்தின காலங்கள் இருந்த கூட இதுகள் கூடவே எல்லாம் மூடிட்டு. அப்போ நாங்கள் இப்போ முடிவெடுத்திருக்கிறோம் என்னென்னா, நாங்கள் என்ன செய்ய வேணும். இப்போ மரநடுகை ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கு. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும். அப்போ அடுத்ததாக நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு செயற்திட்டத்தை செய்து கொண்டு வாரோம். அது எப்படி என்றால், இப்போ இன்றைக்கு மழை பெய்கிற தண்ணி நிலத்துக்குள்ள போகாத மாதிரி வீடு முழுக்க கொங்க்ரீட் அடிச்சு. அப்போ கொங்க்ரீட் அடித்து ஆனால் பிறகு என்னென்னா டியூப்வெல்லை அடித்து உள்ளுக்க இருக்கிற தண்ணியை இன்னும் ஓவராக வழியில் எடுக்கணும். அப்போ கேட்டால் சொல்லினோம் என்னென்னா, படித்தவர்கள் கூட சொல்கிறார்கள், அதையும் கீழே தாராளமாக தண்ணி இருக்குத்தானே, எவ்வளவு எடுத்தாலும் மருந்தானே,
அதில் என்ன பிரச்சனை வந்து என்ன கேட்டார். அப்போ படித்தவர்களுக்கு கூடவே இது தொடர்பான விளக்கம் குறைவாக இருக்குது. நிலத்தடி நீர்ன்றது வந்து மழை நீரை நம்பியே இருக்கிறது. மழை நீர் எவ்வளவு அதிகமாக உள்ளூர் செலுத்துதோ அவ்வளவு தனங்களுக்கும் கிடைக்கும். மழை நீரை நாங்கள் இயந்த அளவு மண்ணுக்குள்ளே செலுத்த வரும். அதை செலுத்துறதுக்கு எப்படி செலுத்தலாம் வந்து பார்த்தோம்னா, நாங்கள் அப்போ வீடுகளிலே தேவைக்கு அதிகமாக கொங்கிரீட்டை அடித்து இந்த தண்ணியை போகாத மாதிரி நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ எப்படி அதை தடுக்கிறது? அப்போ வீட்டில் நீங்கள் கொங்கிரீட்டை அடித்தாலும் அந்த கொங்கிரீட்டுக்குள்ள தண்ணி உள்ளுக்கு பூரா மாதிரி சில இடங்களை விடணும். மதிலில் வந்து ஓட்டியில் விட்டுருப்பாரு, தண்ணி அவ்வளோ வெளியில் போகணும். கூட காலத்தில் மழை பெய்யக்கு அந்த மழை தண்ணியை காணிக்குள்ளே தேங்குறதுக்குரிய வழியை செய்யும். மேரி காலத்திலே இருந்தால் ஓரளவு திறந்து விடலாம், தண்ணி கூடுதல். ஆனால் இந்த நெல்லூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கு ஏறலாம் வெள்ளம் நிற்குது. என்ன காரணம் என்றால் எல்லாரும் கொங்கிரீட், இந்த வீடு முழுக்க கொங்கிரீட் அடித்ததால தண்ணி உள்ளுக்கு கீழே பொசிகிறதுக்கு வழி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ மாநகர ஆணையாளரோட கதைச்சினாங்க. அப்போ குழாய் கிணறுகளை வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரரும் அந்த பெரிய குழாய் கிணறுகளில் சில குழாய் கிணறு அடித்து பைப்பை போட்டு மூடி வைக்கிறது. வெள்ளம் பெற காலத்தில் திறந்து விட்டால் அந்த வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ளாக போய் நிலத்தடி நீருக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு திட்டம் வந்து நாங்கள் வகுத்துருக்கிறோம். அதால் இந்த தண்ணி குறையும். எங்கென்ன கருத்துக்களையும் இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளினோம். அதை இல்லை நாங்கள் இதை செயற்படுத்தி அந்த இதை குறைக்கிறதுக்காக பல அறிஞர்களோட கதைச்சி இந்த திட்டங்களை மெருகேற்றி வாரோம். நான் கூட நேரம் உங்களுக்கு சுற்றுச்சூழல் தொடர்பாக கதைக்கிறேன். நான் ஒரு தனி முயற்சியால் தொடங்கி இன்றைக்கு இதுக்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் புலம்பெயர் தமிழர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். எத்தனையோ பேர் முகம் தெரியாது. அங்கே குளிர்க்க கஷ்டப்பட்ட அந்த காசை வந்து எங்களுடைய தேசம் பசுமையாகட்டும் வந்து எங்களுக்கு கூடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்களும் அந்த அளவுக்கு ஓஞ்சி போகாமல் முழுக்க அவியலை நம்பியிருக்காமல் நாங்களும் சேர்த்துட்டங்களை ப்ரொஜெக்டுகளை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறோம். தற்போது கொமர்ஷியல் வங்கிக்கு ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி கொடுத்துருந்தோம். அதிலே அவர்கள் எங்களுடைய திட்டத்தை பார்த்துட்டு 30 லட்சம் தந்திருந்தார்கள், 3 மில்லியன். அதில் 10,000 மரங்களை நடவணும் என்று சொல்லி. அப்போ நாங்கள் கிளிநொச்சி அறிவியல் நகரில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே வந்து அந்த அறிவியல் நகர் உங்களுக்கு போனாக்களுக்கு தெரியும், கருங்கல் பிரதேசம். வெப்பம் வந்து அதி உச்சமாக இருக்கும். அங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கண்ணுகள் எல்லாம் வீங்கி போயிருப்பார்கள் அந்த வெயில். இப்போ நாங்கள் போய் ஒரு நாளே அங்கே தங்கி நிற்க இல்லாமல் இருந்துச்சு அந்த வெயில். அப்போ நாங்கள் உடனடியாக விரைந்து செயற்பட்டு இப்போ 3500 மரம் நாட்டி அந்த இடத்துல தண்ணி ஊற்றி இப்போ ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஒரு வருஷத்தில் வளர்த்துருக்குறோம். அது இந்த கொமர்ஷியல் வங்கி ப்ராஜெக்டில் தான் செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் பல கோணத்தில் பல விதமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு இப்போ பலருடைய உதவியும் கிடைத்து கொண்டிருக்குது. இது எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு ஆசிரியராலே ஆரம்பிக்கப்பட்டது தான். நீங்கள் சாதாரணமான ஆசிரியர்கள் அல்ல, நீங்கள் இந்த தேசத்தை மாற்றியமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதை இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் சொல்லி என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டதற்கு உலகங்களின் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.